கொடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்டிருந்த வீடியோவோட கண்டினியூ வீடியோ தாங்க இது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சில்லி சிக்கன் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். விறகடுப்பில் தான் அம்மா எங்களுக்கு போட்டு பொரிச்சு கொடுத்துட்ருக்காங்க. நாங்களே இப்போ ஒரு யூனிட்டாக சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. எங்களுக்கு கோழி கால்லாம் ரொம்ப பிடிக்கும், நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். சில பேர்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, கால் வந்து பிடிக்காது, பட் நாங்கள் சாப்பிடுவோம். கோழியோட காலில் நிறைய சத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நாங்கள் வந்து நிறைய விரும்பி சாப்பிடுவோம். கோழி காலெல்லாம் நாங்கள் தவிர்க்க மாட்டோம். இந்த மாதிரி 65 போட்டு கண்டிப்பாக நாங்களாம் சாப்பிடுவோம். அதில் நிறைய விளாக்ல பார்த்துருப்பீங்க அம்மா வீட்டில் வந்து சில்லி சிக்கன் போடுறதுலாம். அதுல எப்பயுமே கோழிக்கால் கண்டிப்பா இருக்கும். இப்ப தன்சி, ஸ்வேதா எல்லாரும் இப்போ ஒரு பீஸா நாங்க எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்க குலதெய்வம் கோவில கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. அதனால இப்ப நாங்க ஒரு நாள் சமைச்சு போட்டு படைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த படையலுக்காக ஹஸ்பண்ட் மளிகை பொருள் வாங்குறதுக்கு விருதாச்சலம் போயிருக்காங்க. தர்ஷன் வந்து அழுதுகிட்டு நான் உன் கூட வரமாட்டேன், நான் அப்பா கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வரத்துக்கு பொழுதாயிடும், நீ இவனை நேரத்திலே கூட்டிட்டு ஊருக்கு போயிடு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. தர்ஷன் பிடிவாதமா வரவே இல்லை. பரவாயில்ல, நீ அழுதாலும் பரவாயில்லன்னு வண்டியில இட்டுட்டு வந்து இப்ப அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் இப்ப சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்க இருந்து உடனே சிதம்பரம் கிளம்பி சீக்கிரம் நேரத்துக்கு போகணும். எப்ப பாரு ஈவினிங் டைம்ல மழை வந்துட்டே இருக்கு. அதனால நேரத்துல நாங்க ஊருக்கு போனாதான் மழையில இருந்து தப்பிச்சு போகலான்ட்டு இன்னைக்கு நேரத்திலே ஒரு 2 மணி போல இப்ப நாங்க கிளம்பிட்டோம். அழுது முடிச்சதும் பாருங்க எப்படி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லிட்டு அம்மா கொடுத்திருந்த கறி, பால், தயிர், முருங்கைக்காய், எலுமிச்சம்பழம், கொய்யாப்பழம் எல்லாத்தையும் வண்டியில முன்னாடி வச்சு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. கரெக்டா 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டா மழையே இல்லை. நல்லா பாத்துக்கோங்க, மழையே கிடையாது. வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போதே தர்ஷன் எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா, 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்திருக்கிற பையில இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அழகா எடுத்து அடுக்கி வைக்கணும், ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டியது. நெக்ஸ்ட் அந்த தேங்காவெல்லாம் எடுத்து வைக்கணும். பாருங்க என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா வீட்டுல காய்ச்ச கொய்யாப்பழம் அறுவடை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நாளைக்கு வரும். நெக்ஸ்ட் எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், 2 உரிச்ச தேங்காய். அம்மா வந்து கறி கொடுத்து விட்டுருந்தாங்க. இப்ப நைட்டுக்கு கறி குழம்பு வச்சு தோசை தான் சுட போறேன். அடுத்து பால் வாங்கி வச்சிருந்தாங்க. உரிக்காத தேங்காய் ஒரு 3 கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ ஐட்டம் இன்னைக்கு அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்களே பாருங்க. வந்து 1/2 மணி நேரத்துக்குள்ள நல்ல மழை பெய்யுதுங்க. எப்படி மழை பெய்யுதுன்னு லைவா நான் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்படி நம்ம வீட்டுல மழை பெய்யுதுன்னு. A few minutes later.
இந்த அவர் சாயுது கௌரி A few minutes later. மழை எப்படி பெஞ்சதுன்னு நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. வீட்டுக்குள்ளலாம் தண்ணிங்க. எப்படி தண்ணி வந்ததுன்னு நீங்களே பாருங்க. ஜன்னல் வழியா ஃபோர்ஸா மழை வந்து தண்ணி ஜன்னல் கேப் வழியா உள்ளார வந்திருக்கு பாருங்க. ஒரு மேட் போட்டுலாம் துடைக்கிற அளவுலாம் மழை தண்ணி உள்ளார இல்லைங்க. குறைஞ்சது ஒரு அரை வாளி ஒரு வாளி தண்ணி கிட்டத்தட்ட கிடக்கு வீட்டுக்குள்ள. தண்ணி மழை பெய்ய பெய்ய அந்த ஜன்னல் வழியா ஃபோர்ஸா எல்லாம் உள்ளார வந்துட்டே இருக்கு அந்த கேப் வழியா. ஜன்னல் வந்து எல்லார் வீட்லயும் கண்டிப்பா கேப் இருக்கும். அந்த கேப் வழியா சாரல் உள்ள வந்தா ஓகே. மழையே அந்த ஜன்னல் பின்னாடி அடிக்கும் போது அந்த தண்ணி என்ன பண்ணும்? வீட்டுக்குள்ளதான் வரும். ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஜன்னல் எல்லாம் போயிட்டு வெளி பக்கமா க்ளோஸ் பண்ணவே முடியாது. நம்ம எவ்வளவு லட்சம் போட்டு வீடு கட்டினாலும் மழை தண்ணி எப்படியா இருந்தாலும் கேப் இருந்தா கண்டிப்பா உள்ள வரும் தான். அந்த டைம்ல அங்க போய் கொடை பிடிச்சிட்டுலாம் நிக்கவே முடியாதுங்க. ஆப்போசிட்ல இருக்கிற ஜன்னல் எல்லாம் தண்ணியே ஒரு சொட்டு கூட வரல. ஏன்னா அந்த மழை எந்த பகுதியில வருதோ அந்த பகுதியில இருக்கிற ஜன்னலை மட்டும் பாதிச்சிருக்கு. சின்ன பெட்ரூம் மட்டும் கிடையாதுங்க. மாஸ்டர் பெட்ரூம்லயும் சேம் அதே சைட்ல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த சைடாவும் தண்ணி வந்து உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஜன்னல் வழியா தண்ணி வராம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் கிடையாது, சேம் வாஷிங் மிஷின் ஏரியாவிலயும் ஒரு ஜன்னல் வச்சிருந்தேன். அங்கேயும் தண்ணி ஃபோர்ஸா உள்ள வந்துருச்சுங்க. எல்லா இடத்துலயும் தண்ணி, அந்த மழை பெய்யற பகுதி பக்கம் இருந்த ஜன்னல் எல்லாமே தண்ணி உள்ள வந்துருச்சு. நெக்ஸ்ட் இப்ப மாப் எடுத்துட்டு வந்து ஃபுல்லா தொடச்சு கிளீன் பண்ணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, கிச்சன்ல எங்கேயாவது தண்ணி லீக் ஆயிருக்கா, வீட்டுக்குள்ள தண்ணி வந்திருக்கா செக் பண்ணி பாத்திரலான்ட்டு வந்தேன். 2 ஜன்னல் சைடும் தண்ணி வந்து உள்ளார சாரல் வரல. தோட்டத்து கதவு சைட்ல கீழே பாருங்க, அரை மேட் கிட்டத்தட்ட நனைஞ்சிருக்கு. அதுவும் அந்த சாரல் தண்ணி மட்டும் வந்து நனைஞ்சிருக்கு. மழை பாருங்க எந்த பகுதியை நோக்கி பெய்யுதுன்னு பாருங்க. பெட்ரூம் சைடு இருக்கிற ஜன்னல் மட்டும்தான் பாதிச்சிருக்கு. மத்த எந்த சைடும் வந்து தண்ணியே வரல. தன்ஷி வந்து நான் மாப் போட்டு துடைக்கிறமா அப்படின்னு பாப்பா சொல்லியிருந்தா. நான் ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தேன். தொடச்சி அந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பக்கெட்ல எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்கான். பாப்பாவுக்கு நான் இந்த ஒர்க் எல்லாம் சொல்லியே கொடுக்கல, அவளா கத்துக்கிட்டது தான். ஆல்ரெடி சீட்டி போட்ட வீட்டுல ஒரு நாள் பாப்பா வந்து மாப் போட்டு தொடச்சிருந்தா, நீங்க பிளாக்ல பாத்திருப்பீங்க. இப்ப ரீசெண்டா புது வீட்டுல இன்னைக்கு தாங்க மாப் போட்டு தொடச்சிட்டு இருக்கா. கிளீனிங் ஒர்க் எல்லாம் பாப்பாவுக்கு தெரியும். நான் செய்யற வேலையெல்லாம் வந்து அப்பப்போ பாக்குறது தானே. வீட்டுல நம்ம வேலை செய்யும் போது பிள்ளைங்க பாக்குறது தான். சூப்பரா புழிஞ்சிருக்கா பாருங்க. இதுக்கப்புறம் இப்போ சின்ன பெட்ரூம் ஃபுல்லா வந்து மாப் போட்டு முடிச்சாச்சு. ஃபேனும் போட்டு விட்டேன். கரண்ட் இல்லைங்க. இன்வெர்டர்ல இருக்கிற கரண்ட் வச்சுதான் நான் இப்ப வந்து காய வச்சிட்டு இருக்கேன். ஏன்னா பசங்க வந்து ஓடுறது ஒடியறதுன்னு விளையாண்டுட்டு இருக்காங்க. வாஷிங் மிஷின் கீழேயும் பாருங்க எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் இதையும் மாப் போட்டு தொடச்சு கிளீன் பண்ணியாச்சு. லாஸ்டா வந்து பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா வந்த தண்ணியும் இப்போ கிளீன் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸா மழை பெஞ்சு தண்ணி வரும்போது கண்டிப்பா எங்கேயுமே நம்மளால அடைச்சு வைக்கவே முடியாது. தண்ணி வர்றது கண்டிப்பா வந்துதான் ஆகும். மழையெல்லாம் பேஞ்சு விட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க நீங்களே. வீட்டுக்கு பின்னாடி இப்படிதான் இருக்கு. அப்புறம் எடுத்துட்டு வந்த கொய்யா பழத்தெல்லாம் பிளேட்ல வந்து எடுத்து வச்சிருந்தேன். டீ போடுறதுக்காக அடுப்புல பால் வந்து ஊத்தி வச்சுட்டேன். கரண்ட் தான் இல்ல. நம்ம வீட்டுல இன்வெர்டர் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு முன்னாடி பாருங்க என்ன அளவு மழை பெஞ்சது. இப்ப மழை ஒரு சொட்டு மழையை காணும், காத்தையும் காணும்.
சரின்ட்டு நாங்க இப்போ டீ குடிக்கிறதுக்காக வந்து உக்காந்துட்டோம். டைம் 5 தான் ஆகுது. 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 1 ஹவரா பெஞ்ச மழையில நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. டீ குடிச்சுட்டு அப்படியே சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்காக வந்துட்டேன். ஒரு வாணல் வச்சு எண்ணெய் ஊத்தி, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டு, இப்போ வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இப்போ நல்லா போட்டு வதக்கி, இது கூட தக்காளி, ஃபைனலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து லாஸ்ட்டா சேர்த்துப்பேன். அரைச்சு வச்சிருக்கேன். நான் பாட்டில்லயே வீட்ல அரைச்சு வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இப்போ நல்லா வதக்க போறேன். சிக்கன் குழம்பு நான் எப்பயும் வைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு வைக்க போறேன். தேங்காய் அரைச்சு ஊத்த போறது இல்ல. ஏன்னா கரண்ட் கிடையாது. இந்த இன்வெர்டர் கரண்ட்ல வந்து மிக்ஸி அரைக்க முடியாது. ஒன்லி லைட், ஃபேன் 2 தான் யூஸ் பண்ண முடியும். அதனால தேங்காய் அரைச்சு ஊத்தி வைக்காம இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு வைக்க போறேன். ஃபைனலா இப்போ கொஞ்சமா தயிர் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சு. அதனால தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு மசாலா தூள் ஆட் பண்ண போறேன். கரம் மசாலா, கறி மசாலா, சிக்கன் மசாலா, தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், அடுத்து எடுத்து வச்சிருக்கிற குழம்பு மிளகாய் தூள் அனைத்தையும் இப்போ சேர்த்துட்டு பச்சை வடை போற அளவு நல்லா வதக்கிக்க போறேன். அம்மா காலையிலேயே சொல்லியிருந்தாங்க, சிக்கன் குழம்பு இங்கேயே வச்சிரு, குழம்பு வச்சு வேணா நான் வந்து டப்பாவில் ஊற்றி கொடுக்குறேன், எடுத்துட்டு போமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா, நான் நைட்டு போயிட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். இல்லைன்னா அம்மா சொன்ன மாதிரி அங்கேயே வச்சு எடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் நம்ம சும்மா தானே இருக்கோம், நைட்டு ஏதாவது சமைக்கிற ஒர்க் வேணும் இல்லையா, அதனால நான் வந்து நானே எடுத்துட்டு போய் சமைச்சிக்கிறோமா அப்படின்னு சொன்ன அம்மா கிட்ட. இல்லைன்னா அவங்களே நான் ஓகே நீங்களே வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாலும் அவங்களே சிக்கன் குழம்பு வச்சு எனக்கு அந்த பாக்ஸ்ல ஊத்தி கொடுத்துருந்துருப்பாங்க. பட் நான் எடுத்துட்டு வந்து வச்சுக்கலான்ட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருந்தேன். சூப்பரா இப்போ சிக்கன்லாம் போட்டு மசாலா கூட சூப்பரா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 5 நிமிஷம் போல வேக வச்சதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்துக்கணும். தண்ணிலாம் ஆட் பண்ணி உப்பு காரம்லாம் செக் பண்ணி இப்போ குழம்பு கூட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறம் குழம்பு கொதிக்க வேண்டியதான். இப்போ ஒரு 6:30 மணி போல இந்த குழம்பு வந்து நான் வச்சிட்டு இருக்கேன். பசங்களுக்கு பசிக்குதுங்க. ஏன்னா மதியம் வீட்டில் சாப்பிட்டு வந்ததோட சரி. இப்போ அவங்களுக்கு நேரத்திலே பசி எடுத்துக்கிச்சு. சரி சிக்கன் குழம்பு கொதிக்கட்டும், உடனே தோசை ஊற்றி சாப்பிட்றலாம் அப்படின்னு பாப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை மட்டும் லேசாக தூவி அப்படியே குழம்பு இறக்கி வச்சுட்டேன். நான் தண்ணியாக தான் வச்சேன் குழம்பு. ஏன்னா தோசை இட்லிக்கெல்லாம் தண்ணி குழம்பா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாப்பாவும் தோசை ஊற்றுறதுக்கு வந்திருந்தா. இப்போ தோசை ஊற்றிட்டு இருக்கா. ஈவினிங் டைமில் மழை பெஞ்சாலே நேரத்திலே சாப்பிட்டுட்டு நேரத்திலே தூங்கலான்னு தான் தோணும் போல. அது போல் இன்னைக்கு பசங்களுக்கு நேரத்தில் பசி எடுத்துக்கிச்சு. இப்போ ஒரு 6:45 போல டைமுங்க. இந்த டைம்ல இப்போ இவங்களுக்கு பசி எடுத்ததும் இப்போ தோசை ஊத்தி வச்சிருக்கிற சிக்கன் குழம்பை இப்போ ஆட் பண்ணி சாப்பிட போறாங்க. அம்மா வீட்டுக்கு போய் ஜாலியா இன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. பிளாக்லாம் பார்த்துருப்பீங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவங்கள வாரம் வாரம் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு எனக்கு கண்டிஷன் போடுறாங்க. சரி என்னால முடிஞ்சா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பாப்பா கிட்டையும் தம்பி கிட்டையும் சொல்லியிருந்தேன். இப்போ 2 பேருக்கும் பிளேட்ல வந்து தோசை, கறி குழம்பு, அவங்க கறியெல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்காங்க. குழம்பு தொட்டு சாப்பிட்றதுக்காக தனியா குழம்பு, கறி வந்து லாஸ்டா சாப்பிட்றதுக்காக அடுத்த செக்ஷன்ல கறியை வச்சிருக்காங்க. இன்னைக்கு நைட்டுக்கு நம்ம வீட்டுல டின்னர் கறி குழம்பு, தோசை தாங்க. இன்னைக்கு கிராமத்துல டே சூப்பரா போச்சு. ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மழையில வீட்டுக்குள்ள தண்ணியும் கிளீன் பண்ணி சூப்பரா போச்சுங்க. வேற லெவல்ல இன்னைக்கு டே இருந்துச்சு. இந்த டேவை லைஃப்ல மறக்கவே மாட்டேன். வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி வந்ததுனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால மறக்கவே மாட்டேன். இப்ப பாப்பாவும் தம்பியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு 2 தோசை சுட்டு எடுத்துட்டு வந்துச்சு. இப்ப நான் சாப்பிடறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இந்த டே இப்படிதான் இருந்துச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.